நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்னைக்கு தேதி 31/12/2025. இந்த வருடத்தினுடைய கடைசி நாள். நண்பர்களே, நாளைக்கு புது வருடம் பிறகுது. 2026 அந்த வருடமாவது நம்ம ஓட்டுநர்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். வருகிற வருடத்தில் நம்ம ஓட்டுநர்கள், ஒரு சில நண்பர்கள் நம்ம தொழிலையும் நம்ம குடும்பத்தையும் இந்த ஓட்டுநர் இனத்தையும் நேசிக்கின்ற நண்பர்கள் ஒரு சில சபதங்கள் எடுப்போம். என்ன சபதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகனத்தில் நாம் போகும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாகனம் ஒரு பிரேக் டவுன் ஆகி நிற்கிது அப்படின்னா நிப்பாட்டி அவங்களுக்கான உதவியை நாம் செஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி ஏற்போம். அது நல்ல விஷயம். அதே மாதிரி நாம் மது அருந்தாமல் வாகனம் ஓட்டணும். மற்ற நபர்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களையும் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கான புரிதலை கொடுத்து, இல்லை ஒரு சில நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நாம் வருவோம். நம்ம இனம், நம்ம தொழில், இதை நாம் காப்பாற்றுறதுக்கு நாம் தான் முயற்சி எடுக்கணும். அப்போ இந்த உறுதிமொழியும் நாம் ஏற்போம். கண்டிப்பாக சீருடை அணிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாகனம் இயக்குவோம். லாரியில் இருக்கிறவங்க 100% சீருடை அணிஞ்சு நம்ம வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா பேண்ட்டு நம்மளால் போட முடியாது. காக்கி சட்டையாவது போட்டு நம்ம வாகனம் இயக்குவோம் அப்படின்றத நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். விபத்தில்லா மாநிலம், விபத்தில்லா நாடு, அதில் விபத்தில்லா மாநிலம் நம்ம தமிழ்நாட்டை முதல் இடமா கொண்டு வர்றதுக்கு ஓட்டுநர்களாகிய நாம முன்னாடி நின்று கவனமோட வாகனத்தை இயக்கி நம்ம மாநிலத்தில் விபத்தை குறைக்கிறதுக்கான வழிவகை செய்வோம். நண்பர்களே, இந்த உறுதிமொழிகள் நாம் ஏற்போம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்ம ஓட்டுநர் இனத்திற்கு ஓட்டுநர்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வருடமாவது முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை போராடியோ இல்லை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோ இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டுநர் இனம் பிற்காலத்தில் வரக்கூடிய ஓட்டுநர் தலைமுறையாவது நிம்மதியாக இருப்பாங்க. இதை நம்ம கொண்டு வர்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நொடி பொழுதுல மறைஞ்சு போயிடும். காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு தெரியும், அடுத்த நிமிஷம் இல்லாமல் போயிடும். 100% மரணத்தை பாக்கெட்லேயே வச்சுட்டு செல்லக்கூடிய ஒரே தொழில் நம்ம ஓட்டுநர் தொழில் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம இருக்கும்போதே அதை செஞ்சு முடிச்சிடணும். அதற்கான முயற்சியை நாம எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த ஓட்டுநர் தொழிலும் சரி, ஓட்டுநர் இனமும் சரி, பிற்காலத்தில் வரக்கூடிய ஓட்டுநர்களும் சரி நிம்மதியாக இருப்பாங்க. அதற்கான முயற்சியாக முதல் விதையாக இன்னைக்கு இருக்கிற நம்ம ஓட்டுநர் இனங்கள் முன்னாடி நிற்போம் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நம்மளுடைய தேவைகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு சில விஷயங்களை மட்டும் நண்பர்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஓட்டுநருக்குன்னு நிரந்தர சம்பளம் அப்படின்ற ஒன்று கிடையாது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு இதுதான் சம்பளம் அப்படின்ற நிரந்தரமான ஒரு கட்டமைப்பு வைக்கல. கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளம், லாரி ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளம், வேன் ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளம், கம்பெனிகளில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளம். இப்படி நம்மளுடைய தினக்கூலி அப்படின்றது நிர்ணயம் இல்லாமல் நினைச்சவங்க நினைச்ச காசு கொடுத்து நம்மளை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான கட்டமைப்பில் தான் இருக்கு. உதாரணத்திற்கு இப்போ ஒரு கொத்தனாரை எடுத்துக்கிடுவோம், அவருக்கு எவ்வளோதான் சம்பளம்னு ஒரு ஃபிக்ஸடு இருக்கு. ஒரு சித்தாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோதான் சம்பளம்னு ஒரு ஃபிக்ஸடு இருக்கு. நிமிந்தாலை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளோதான், ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளவுன்னு இருக்கு. ஆனால் ஓட்டுநர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரியே கிடையாது. நினைச்சவங்க நினைச்ச காசை கொடுத்து நம்மளை பயன்படுத்துகிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ இதை மாற்றணும். அப்போ அதுக்கான முயற்சியை நாம் கேட்கும்போது தான் அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்கும். பிஎஃப் இஎஸ்ஐ அப்படின்ற ஒன்றை பிடிக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு
நாம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இன்ன வரைக்கும் நம்ம கேட்கல. பிஏ பிஎஸ்சியில் என்ன கிடைச்சிட போகுது? பிஎஃப்ன்றதுல பிடிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணம் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது அது நமக்கு கை கொடுக்கும். இஎஸ்ஐன்ற இந்த மெடிக்கல் இலவசமாக மருத்துவம் பார்க்குறதுக்கு, தரமான மருத்துவம் இலவசமாக பார்க்குறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். அப்போ இந்த பிஎஃப் இஎஸ்ஐ அப்படின்ற கட்டமைப்பை நாம் கொண்டு வரணும். அதை நாம் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது நண்பர்களே. அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தா அப்படின்னா ஓட்டுநர் நல வாரியம் எதுக்காக 2017 இருந்து ஓட்டுநர் நல வாரியம் தனியாக வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரே அமைப்பாக கொண்டு வந்துடுறாங்கன்னா ஒரே பட்ஜெட்டில் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பூரா கொடுத்துட்டு ஓட்டுநர்களுக்கு அப்படின்னு வரும்போது பார்த்தா ரொம்ப சொற்பமான நலத்திட்டங்கள் மட்டும்தான் வருது. ஆனால் இன்னைக்கு ஓட்டுநர்கள் 2 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் லைசன்ஸ் எடுத்தவங்க இருக்கோம். 2 கோடி பேருக்கு மேலே இருக்கும். அப்படி கணக்கு வச்சு பார்த்தா 2 கோடி குடும்பங்கள் இருக்கும். அப்போ ஓட்டுநர் நல வாரியத்தை ஏன் தனியாக கொண்டு வரக்கூடாது? கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டுநர் குடும்பம் பலன் அடையும் இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டாங்க? அதை நாம தான் கேட்கணும். நாம கேட்டாதான் கிடைக்கும். அப்ப இந்த வருஷத்துக்குள்ளேயாவது ஓட்டுநர் நல வாரியம் அப்படின்ற ஒன்றை நாம தனியா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் ஓட்டுற நண்பர்களுக்கு இன்ன வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. நம்ம ஊரில் இருந்தோம்னா ஓட்டு போடலாம். இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, SIRன்னு சொல்லி. ஒரு 3 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா குடியுரிமையே ரத்தாயிருது. அப்போ இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கும்போது நம்மளுடைய கடமையை நாம நிறைவேற்றணும். அப்படின்னா வெளி மாநிலங்களில் டியூட்டியில் நாம் இருக்கோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போய் இல்லை, மக்கள் பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் நாம. அப்போ டியூட்டியில் இருக்கும்போது வெளி மாநில ஓட்டுநர்களுக்காகவது தபால் ஓட்டு அப்படின்ற முறையை கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கான வழிவகை இருக்கு. அதை நாம தான் கேட்கணும். ஓட்டுநர்களாகிய நாம தான் கேட்கணும். அதுக்கான வழிவகை இருக்கு. நாம இப்ப வரைக்கும் கேட்கல, அவங்க அதை யோசிக்கல. நம்ம கேட்டா அது கிடைக்கும், ஆனா நம்ம கேட்கல. இனிமேல் கேட்போம். தபால் ஓட்டு அப்படின்றத ஓட்டுநர்களாகிய நாம, வெளி மாநில ஓட்டுற நபர்கள் நாம கேட்போம் அப்படின்ற தகவல்களை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி விபத்து அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா எதிர்பாராமல் நடப்பதுதான் விபத்து. அதுக்கு கால சூழ்நிலைகள், வாகனத்தின் பளு, எதிர் வர்றவங்க, காற்றின் திசை, இயற்கை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் விபத்து நடந்தால் முதல்ல தாக்கப்படுறது டிரைவர் தான். அதில் ஒரு சில டிரைவர்கள் இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டுநரை, விபத்தின் போது ஓட்டுநரை தாக்கும் நபர்கள் மீது நான் பெயிலபிள்ல அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இது நிற்கும். அப்ப இதை சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னா யாரு கேட்கணும்? ஓட்டுநர்களாகிய நாம தான் கேட்கணும். நமக்காக வேற யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப நம்மளை பாதுகாக்க நாம தான் இதை கேட்கணும். விபத்தின் போது ஓட்டுநரை தாக்கும் நபர்கள் மீது நான் பெயிலபிள் கொலை முயற்சி வழக்கு பதிவுன்னு உள்ள அடைச்சா மட்டும்தான் ஓட்டுநரை தாக்குறத நிறுத்துவாங்க அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி, ஒரு பெரிய வண்டி, ஒரு சின்ன வண்டி விபத்தாகுது. தவறு சின்ன வண்டி மேல இருக்கு, ஆனா கேஸ் பெரிய வண்டி டிரைவர் மேல விழுகுது, அவரோட லைசன்ஸ் மேல விழுகுது. அந்த வண்டி ஓனரும் சரி, அந்த டிரைவரும் சரி, அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வரமுறை அப்படின்றது ஒன்று இருக்கணும் இல்ல? சின்ன வண்டிக்காரங்க மேல தப்பு, ஆனா பெரிய வண்டிக்காரங்க மேல கேஸ் விழுகுது. அலையிறது பெரிய வண்டி டிரைவர், அந்த பெரிய வண்டி ஓனர். இதை ஏத்துக்க முடியாது. இதையும் நாம தான் கேட்கணும். வக்கீலுகிட்ட தெளிவா நாம இதை பத்தி பேசியிருக்கோம். அவங்களும் தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சின்ன வண்டி மேல தப்பு இருக்கு அப்படின்னா பெரிய வண்டி டிரைவர் லைசன்ஸ் நீங்க கொடுக்க தேவையில்லை, கையெழுத்து போட தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய லைசன்ஸையும் நீங்க கையெழுத்தும் போடல அப்படின்னும் போது வக்கீலை வச்சு அந்த கேஸை நம்மால மாற்ற முடியும். சின்ன வண்டி மேல நடந்த தவறுக்கு பெரிய வண்டி பலியாடு ஆக முடியாது. பெரிய வண்டி டிரைவர் லைசன்ஸ், டிரைவரும் சரி லைசன்ஸும் சரி உள்ள கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்மால வர முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வக்கீல் சொல்றாங்க. ஆனா நீங்க யாரும் அதை செய்யறது இல்லை.
அந்த இடத்துல பிரச்சனையை முடிச்சுட்டு வர்றதுக்காக அப்படியே வந்துடுறீங்க. அதனாலதான் இது இன்னும் நடைமுறையில எழுதப்படாத சட்டமா இன்னும் நடைமுறையில பெரிய வண்டி மேல கேஸ் இருக்கு அப்படின்ற தகவலை வக்கீல் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை இனிமேல் நாம கேட்கணும். எந்த வண்டி மேல தப்போ அந்த வண்டி மேல கேஸ் போடு அப்படின்றத கொண்டு வரணும். இதுக்கு சாட்சியாக நம்ம இன்னொன்னும் செய்யலாம். நம்ம ஓட்டுற வண்டியில ஓனருக்கு மனசு வச்சு கேமரா மாட்டினாங்க அப்படின்னா யாரு மேல தப்புன்றது தெரியும். வீடியோ ஆதாரத்தோட நம்மளால கொடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு வண்டியில ஜிபிஆர்எஸ் வைக்கிறாங்க. 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்ணி வண்டி எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக மட்டும். அதே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு வண்டியில 4 பக்கமும் கேமரா வச்சால் தவறுகளும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். விபத்தை பத்தின தகவலும் தெரியும். நம்மளை தாக்க வர்ற நபர்கள் யாருன்றது தெரியும். வண்டியில டீசல் எடுக்கிறாங்கன்னா அந்த நபர்களையும் கண்டுபிடிக்க முடியும். காசு பணத்துக்காக நம்ம வண்டியில ஏறி நம்மளை குத்துறவங்க கொள்ளையடிச்சிட்டு போறவங்களையும் கண்டுபிடிக்க முடியும். இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு சில ஓனர்கள் இப்ப டிரைவர் ஆர்டிஓ போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. நீ காசையே கொடுக்கலன்னா டிரைவரோட சம்பளத்துல கழிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த வீடியோ ஆதாரம் அவங்களை காப்பாற்றும். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு சில டிரைவர்கள் போலீஸுக்கோ ஆர்டிஓக்கோ காசு கொடுக்காம காசு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஓனரு அதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஆதாரமா இருக்கும். அப்ப இதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ ஓனர்கள் தாராளமா யோசிக்கலாம். ஓனர்கள் கிட்ட டிரைவர்களாகிய நீங்க நாம அதை சொல்லி கேமரா மாட்ட சொன்னா அப்படின்னா இதுல சின்ன வண்டி பெரிய வண்டி விபத்து முதல் கொண்டு தற்காப்புக்கான அனைத்து வழிகளையும் ஏற்பாடு செய்ய முடியும். அப்ப இந்த விஷயத்தையும் நாம தான் முன்னாடி நின்று குரல் கொடுத்து கொண்டு வரணும் நண்பர்களே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டோல்கேட். இன்னைக்கு இந்தியா முழுவதும் டோல்கேட் இருக்கு. 100 ரூபா வாங்கின டோல்கேட்டு இன்னைக்கு 500 ரூபா 600 ரூபா 700 ரூபாய்க்கு போயிடுச்சு. அந்த கான்செப்டுக்கு நான் வரல. இவ்வளவு தூரம் வசூல் பண்றாங்கல்ல. நேஷனல் ஹைவேல வண்டி ஓட்டுறவங்க, அது இப்போ எந்த வண்டி டிரைவரா இருக்கட்டும், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும் போது ஹைவேல இருந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகணும். அதே டோல்கேட்ல மருத்துவ முகாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த டோல்கேட்டுக்காரங்க அந்த இதை செஞ்சா அப்படின்னா ஒரு மாத்திரை வாங்குறதா இருந்தால் மாத்திரை வாங்கிக்கலாம், ஒரு ஊசி போடுறதா இருந்தால் ஊசி போட்டுக்கிறலாம். அப்ப இது அவங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த போறதில்ல. அனைத்து டோல்கேட்டுகளிலும் மருத்துவ முகாம் டோல்கேட்டுக்காரங்களே கம்பல்சரி வைக்கணும். ஓட்டுநர்களுக்கு அனைத்து முழுக்க இலவசமாக கொடுக்கணும் இந்தியா முழுவதும் அப்படின்ற கோரிக்கையை அடுத்து நாம கொண்டு வரணும். இதை நம்ம சங்கத்தின் வழியாக ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம மெயிலாவே அனுப்புறோம் நண்பர்களே. அந்த தகவல்களை நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா விபத்துல இறக்கிற ஓட்டுநர்கள். விபத்துன்றது யதார்த்தமா நடக்கிறது. அப்படி இறக்கிற ஓட்டுநர்களுக்கு நிதி அப்படின்றது இப்போ வரைக்கும் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி கொடுக்கறதில்ல. ஒரு பஸ் விபத்தானா கூட அதில் 10 பயணிகள் இறந்தாங்கன்னா அந்த 10 பயணிகளுக்கு நஷ்டஈடு கொடுப்பாங்க. சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பாங்க. விமானத்தில் போய் இறந்தாங்க அப்படின்னா பயணிகள் முதல் கொண்டு எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுக்குறாங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட்னா அதுலேயும் நஷ்டஈடு கொடுக்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஓட்டுநருக்கு அப்படின்னு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வர்றதில்லை. ஏன்? மக்கள் பணியில் இருக்கிற நபர் விபத்துன்றது எதிர்பாராம நடக்கிறது. ஏன் அந்த நபரினுடைய குடும்பத்துக்கு நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முன் வரல? கண்டிப்பா கொடுக்கணும். இதை நாம தான் கேட்கணும். கேட்கலைன்னா எதுவுமே கிடைக்காது. அப்ப மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தலைக்கு 10 லட்சம் ரூபாய் விபத்தில் இறக்கும் ஓட்டுநரின் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலையும் கொடுக்கணும். கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போறதில்லை. அவங்களுக்கு தகுதி இருக்குல்ல. தகுதி இல்லைன்னா சத்துணவு உள்ள ஆயா வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலாமே, தப்பு இல்லையா? மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநர் அவருடைய உயிரையே இழந்திருக்காரு நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, இந்த மக்களினுடைய தேவைக்காக, அரசினுடைய வருவாய்க்காக. அப்ப அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. கொடுக்கலாம். இதை நாம தான் கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். அப்ப அந்த வேலைகளை நாம தான் முன்னாடி நின்று செய்யணும். அடுத்த கட்டமா இந்தியா முழுவதும் இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு டோல்கேட்லயும் நமக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம மாநிலத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டோல்கேட்லயும் பிரச்சனை இருக்கு. அந்த டோல்கேட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிற ரோடுகள்லயும் பிரச்சனைகள் இருக்கு. இதை போய் நாம கம்ப்ளைண்டா கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தில் நமக்கே முதல்ல
பிரச்சனை உருவாகுது, ஸ்டேஷனில் போயோ ஒரு காவலர்கிட்ட போயோ நாம் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒன்று கொடுக்கும்போது நம்ம பக்கமே திரும்புகிறாங்க, நம்மக்கிட்டேயே காசு கேட்குறாங்க, கொடுக்கலைன்னா அடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நிறைய நடக்குது. அப்படின்றப்ப இதுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்தந்த மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஓட்டுநர்கள் டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்ற ஒன்றை அரசாங்கமே கொண்டு வரணும். எப்போ எந்த இடத்துல எந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் கூப்பிட்டு சொல்லும் போது சம்பந்தப்பட்ட நபர்கள் வழியாக உடனுக்குடனே அதற்கான தீர்வு கிடைக்கணும். அந்த மாவட்ட கலெக்டர், அந்த மாவட்ட எஸ்பி வழியாக உடனுக்குடனே சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்க்க வேண்டிய நபர்கள் பார்த்தால் அடுத்து நம்ம மேல கை வைக்கணும்ன்ற எண்ணம், நம்மளை தாக்கணும்ன்ற எண்ணம் யாருக்காவது வருமா? வராது. இந்தியா முழுவதும் ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசையும் இந்த ஓட்டுநர்கள் டோல் ஃப்ரீ நம்பர்ன்றதை நம்ம கொண்டு வர வைக்கணும். வச்சா மட்டும்தான் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதுக்காக இதையும் நாம கொண்டு வரணும். இதுக்கு நாம முன்னாடி நின்று குரல் கொடுக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம முன்னாடி நிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவோ நிறைய இடங்களில் காவலர்களால் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது, ஆர்டிஓ அவங்களாலேயும் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது, இந்த சேல்டாக்ஸ் இவங்க பியூன்கள் வழியாக தாக்கப்படுவது, இந்த மாதிரி ஓட்டுநரை தாக்கும் அரசு அதிகாரிகள் மீது வேலை நீக்கம் செய்கிற மாதிரியான நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம கோரிக்கை வச்சு இதை நடைமுறைக்கும் கொண்டு வரணும். இனிமேலும் தாக்கிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற இடத்தை மாற்றி இந்த இடத்த நாம கொண்டு வரணும். அப்படின்னா இதற்கான கோரிக்கையை நாம வைக்கணும். ஓட்டுநர்களாகிய நாம கேட்கும் போதுதான் இது கிடைக்கும் அப்படின்றது நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறோம். இப்போதைக்கு உங்க முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓட்டுநர்களுக்கு தேவையான நிறைய இருக்கு, தேவைகள் நிறைய இருக்கு. இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துலயும் இருக்காங்க. ஆனா இதை கேட்கறதுக்கான நபர்கள் சொல்லி நாம தான் இன்னும் முழுமையா தயார் ஆகல. அனைத்து ஓட்டுநர்களும் ஒன்று சேர்ந்து கேட்கும் போது இப்ப நாம கேட்டிருக்கிற இந்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவாங்க அரசாங்கம். நிறைவேற்றுவதற்கான வழிகளை நம்மால கொண்டு வர முடியும் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறேன். சிந்திச்சு பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய தேவைகள் என்ன? இந்த தேவைகள் நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஓட்டுநர் இனத்திற்காக அப்படின்றத சிந்திச்சு பார்த்து வருகிற வருடம் புத்தாண்டு 2026 ஓட்டுநர்களுக்கு நல்ல ஒரு புத்தாண்டாக அமைய நம்மளும் நல்ல ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஓட்டுநர்களுக்கும் ஓட்டுநர் இனத்திற்கும் மோட்டார் தொழிலுக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்றத நண்பர்கள்ட்ட ஈர்கரம் கூப்பி கேட்கிறேன் நண்பர்களே. நன்றி.